தங்க உண்டியல தகர டப்பான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவன் இல்லடா நானு. நான் அடிச்ச 10 பேர் டவுன். ஓகே, இந்த ரீல்ஸ் எதுக்கு போட்டேன் அப்படின்ட்டு பல பேருக்கு தெரியாது. ஆர்பிஎல் வந்து ஒரு தங்க உண்டியல் அப்படின்றது தான் சொல்லுவேன் நான். இந்த தங்க உண்டியல் இல்ல தகர உண்டியல் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஒரு பிகினருக்கு ஒரு பாடமாவே எடுத்து தரேன். என்ன சொல்றது, ஒரு எஜுகேஷனை கொடுக்கறதுல நான் ஒன்னையும் கெட்டு போயிட்டு போட்டேன். இப்போ ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸல நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஒரு மார்க்கெட்ல நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அவர் கொடுக்குற ஸ்டாக்ஸை வாங்கி நம்ம பை அண்ட் செல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துட்டு போலாம்னுட்டு. நீங்க எடுப்பீங்க, பூவுடன் சேர்ந்து நாரும் உனக்குன்ற மாதிரி. என்னுடைய ஃபேஸ்புக் அண்ட் டெலகிராம் அண்ட் தென் யூடியூப்பை ஃபாலோ பண்ணும்போது ஸ்டாக்ஸ் கிடைக்கும். அதில் வந்து ஸ்விங் ரேஷியோலாம் இருக்கலாம். பட் அந்த ஹோல்ட் பண்ண எபிலிட்டி அண்ட் தென் டார்கெட்டை பிரீத் பண்ணக்கூடிய விடக்கூடிய எபிலிட்டி இதெல்லாம் வந்து ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றதான் சொல்ல முடியும். இயர்லியாவே ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவீங்க, இயர்லியாவே ஸ்டாப் லாஸா வாங்கிட்டு வெளியே வருவீங்க. இதை வந்து டிசிப்ளினா லேர்ன் பண்ணலாம். கட்டாயம் வந்து இந்த மார்க்கெட்ல சர்வை ஆக முடியாது அப்படின்றது தான் சொல்ல முடியும். ஓகே, ஆர்பிஎல் பேங்க் இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலா அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? நம்ம ஏற்கனவே ஐடிஎஃப்சி பேங்க்குக்கு ஒரு வீடியோவா கொடுத்துருப்போம். இப்போ இந்த ஸ்டாக்ல எப்படி ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்திருக்கா, இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத சொல்லித்தரேன். ஒரு ஸ்டாக் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன். நீங்க ஹெச்டிஎஃப்சியோ இல்ல கோட்டக் மகேந்திராவோ இல்ல ஐசிஐசியோ இல்ல மற்ற பேங்கிங் ஸ்டாக்ஸோ பிரைவேட் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எடுத்தீங்கன்னா கிளீனா அது வந்து எந்த இடத்துல ஆரம்பிச்சதோ அங்க இருந்து ஒரு ஐ போகும், ஒரு லோ வரும், ஒரு ஐ போகும், ஒரு லோ வரும், ஒரு சைட்வேஸ் போகும், மறுபடியும் ஒரு ஐ போகும், ஒரு லோ போகும், ஒரு ஐ போகும், ஒரு லோ போகும். அப்போ வந்து இது வந்து கிளீனா அப் ட்ரெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னுவாங்க. இதெல்லாம் என்ன சொல்றது, நல்ல ஒரு முன்னணி நிறுவனங்களுக்கு உண்டான எபிலிட்டி உள்ள ஜோன் அப்படின்றத சொல்லலாம். சரி, அப்போ அந்த ஆர்பிஎல்ல வந்து என்ன நடந்திருக்கு? ஐபிஓல உள்ள வந்து இந்த ஸ்டாக் வந்து முன்னணி நிறுவனமா இல்லையா? ஐபிஓல உள்ள வந்து இந்த ஸ்டாக் என்னவா இருக்கு? இதை வந்து கிளீனா ஒரு ட்ரெண்ட் அனலைசிஸ்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத ஒரு ரிவ்யூ பார்ப்போம். ஒரு 269 ரூபாய் அதுக்கு கீழே தான் மார்க்கெட்ல லிஸ்டட் ஆயிருக்கும். அதுல இருந்து ஒரு ப்ரீமியம் ஷூட் அப் ஆயிட்டு மார்க்கெட் என்ன ஆச்சு, நல்ல ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன்ல மேல ஒரு சைட்வேஸ் போயிட்டு ஒரு லோ வந்துட்டு ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு அழகா மேல போயிட்டு இருந்தது. அப்போ கிளீனா இது ஒரு காலம் மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா போச்சு, ஆமாவா? அப்போ வந்து எங்க ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்ததுன்னா, இந்த ஜோனை உடைக்கும் போது மார்க்கெட் வந்து லோயர் லோ ஃபார்மேஷன்ல வந்து கீழே விழுந்தது. அப்போ என்ன சொல்றது, ஒரு நல்ல நிறுவனமா இருந்தது, இந்த இடத்துல ஏதோ சம் நெகட்டிவ் நியூஸஸ்ல இங்க பிரேக் வருது. டெக்னிக்கல் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய நண்பர்கள் எப்பவும் இந்த பிரேக் வரும்போதே இங்கே இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அப்படி எக்ஸிட் பண்ணியிருந்தவங்களுக்கு இவ்வளவு பெரிய லாஸ் தவிர்த்து இருக்கும். அண்ட் தென் இவ்வளவு காலம் சைட்வேஸ் அவங்களுக்கு இருந்திருக்காது. இப்போ வந்து என்ன சொல்லலாம், இப்போ வந்து லிஸ்டட் ஆன பிரைஸ்ல இருந்து இது வந்து ஓவர் வேல்யூ ஆயிட்டு, ஓவர் வேல்யூல இருந்து அந்த நிறுவனம் சரியில்லை அப்படின்றதுக்கோசரம் அதுக்கு உண்டான இன்ட்ரென்சிக் வேல்யூ, இது பேர் என்னது, இன்ட்ரென்சிக், உண்மையான மதிப்பான விலை. அப்போ எது 269 கிடையாது உண்மையான விலை. இந்த ஸ்டாக்குக்கு உண்டான கரெக்டான பிரைஸ் வந்து நாங்க எந்த லெவல்ல இருக்குன்னா 100ல இருந்து 76, இதுதான் ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூன்னுட்டு அந்த ஸ்டாக் வந்து என்ன ஆச்சு, மேல இருந்து லோயர் லோல வந்து அப்படியே ஃபார்மேஷன் வந்து ஒரு 78 ரூபாவை வந்து சப்போர்ட் எடுத்தது. அப்போ ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு வந்து வந்தவனே மார்க்கெட் என்ன ஆகுது, மீண்டும் இந்த நிறுவனம் வந்து லாபத்தை நோக்கி போகுதா அப்படின்னும் போது ஒரு சைட்வேஸ் ஃபேஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த சைட்வேஸ் ஃபேஸ் எதனால ஃபார்ம் ஆயிருக்கு தெரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஒரு சைட்வேஸ், இந்த சைட்வேஸ் ஜோன் வந்து என்னது, லாங் கன்சால்டேஷன். அப்போ இந்த ஸ்டாக் வந்து அதோடைய உண்மையான விலைக்கு வந்துட்டு இங்க இருந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அக்குமுலேட் பண்ணி டுவர்ட்ஸ் மேல தூக்குறாங்க. இது இப்போ இது ஒரு காலம் வந்தது என்ன ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா, லோயர் லோ ஃபார்மேஷன். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான சைன் வருது. அப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் எந்த ஜோனுக்கு மேலன்னு பாத்தீங்கன்னா, கிளீனா அதை பத்தி பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பிரைஸ் கொடுத்துருந்தோம், 280 உடைச்சதுன்னா ஆர்பிஎல் வந்து அடுத்து ஒரு மல்டி பேஜர் அப்படின்னு சொன்னோம். ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டா 380க்கு கொடுத்துருப்போம். அது வந்து ஷார்ட் டேர்ம் டார்கெட் தான்.
லாங் டேர்ம் டார்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றதையும் இப்பயே சொல்லித்தரேன். ஒரு ஐ போகும், ஒரு லோ வரும், ஒரு ஐ போகும், ஒரு லோ வரும், ஒரு மீண்டும் ஒரு ஐ போகும், மீண்டும் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் வரும், ஒரு ஃபியர் பேனிக்கை கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் லிக்விடிட்டியை லோயர் ஃப்ரீஸ் வர மாதிரி வந்துட்டு மறுபடியும் இப்படி மேலே தூக்கிட்டு போவாங்க. அப்போ இந்த ஸ்ட்ரக்சருடைய ஃபார்மேஷனுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்றத நம்ம சொல்றோம். இப்போ இந்த ஸ்டாக் எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு, அப்போ ஹையர் ஐ ஃபார்மேஷன்னா என்னன்றது சொன்னோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் மறுபடியும் ரிப்பீட்டட் பண்றேன். ஒரு ஐ, ஒரு லோ, ஒரு ஐ, ஒரு லோ, ஒரு ஐ, ஒரு லோ நீட்டு மேல் நோக்கி செல்லுதல் தான் ஹையர் ஐ ஃபார்மேஷன் மூவ். அப்போ இந்த ஸ்டாக்கு இவ்வளவு காலமா இந்த சைட்வேஸ்ல ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு வந்து ஒரு லோவை கிரியேட் பண்ணிட்டு மீண்டும் ஒரு லோவை கிரியேட் பண்ணிட்டு அப்போ இந்த ஜோன்ல எங்க ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகியிருக்கு. இப்போ இதுக்கப்புறமேட்டுக்கா போகக்கூடிய ஜோன் வந்து என்ன சொல்றது, ஒரு ஒத்தடி பாதையில இருந்து ஹைவேல திரும்பறதுக்கு உண்டான ஜோன். அந்த ஹைவேல திரும்புறது தான் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக், மல்டியர் பிரேக் அவுட், லாங் கன்சல்டேஷன் பிரேக் அவுட். அந்த ஹைவேல திரும்பிச்சுன்னா ஒரு கார் ஒத்தடி பாதையில நீங்க என்னதான் BMW, மெர்சிடஸ் பென்ஸ் அப்படின்னு டாப் குவாலிட்டியான கார் எடுத்துட்டு வந்தாலும் கிராமத்து ரோட்ல தடபடானிட்டு போற ரோட்ல அந்த வண்டி பொறுமையா தான் போகும். எப்ப அது ஹைவேல, அதாவது சென்னை டு பெங்களூர் ஹைவே மாதிரி ஒரு ஹைவேல பிடிக்குதோ அப்பதான் அதனுடைய வேகம் அதிகரிக்கும். அது எந்த டிரைவரா இருந்தாலும் சரி, எந்த காரா இருந்தாலும் சரி, அப்படிதான். இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஹைவேல திரும்பக்கூடிய ஜோனா இருக்கா. இப்போ இந்த இடத்துல இருந்து பார்ப்போம். இது நிறைய பேருக்கு வந்து எப்படின்றது தெரியாது. இதை வந்து ஒரு பிகைனருக்கு நான் சொல்றேன். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்ல போனீங்கன்னா லைன் கேண்டில் இருக்கும். இந்த லைன் கேண்டில் வச்சு பாருங்க, மேல இருந்து கீழே வந்தது இந்த இடத்துல இருந்து என்ன ஆகுதுன்னா கன்சால்டேட் ஆயிட்டு ஒரு ஐ போயிட்டு ஒரு லோ, மறுபடியும் ஒரு ஐ போயிட்டு ஒரு லோ, மறுபடியும் ஒரு ஐ போயிட்டு ஒரு லோ. அப்போ ஹையர் ஐ ஃபார்மேஷனுக்கு திரும்புது. தெரியுதுங்களா? என்ன சொல்லலாம், ஒரு 78 ரூபாயில இருந்து ஒரு 186 அது ஒரு ஏற்றத்திற்கு உண்டான இறக்கத்தை பதிவு பண்ணிட்டு மறுபடியும் மேல, மறுபடியும் ஒரு லோ, மறுபடியும் ஒரு ஹை, மறுபடியும் ஒரு லோ. அப்போ கீப் ஆன் வந்து மார்க்கெட் வந்து மேல மூவ் பண்றாங்க. ஹையர் ஐ ஃபார்மேஷன்னா எப்படின்றது புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த ஸ்டாக்ல நம்ம எங்க என்ட்ரி போலாம், எப்படி போலாம், நம்ம எந்த ஜோனுக்கு மேல பை பண்ண சொன்னோம், 280க்கு மேல பை பண்ண சொன்னோம், ஆமாவா? அப்போ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எது இந்த ஸ்டாக்குக்கு? கிளீனா சொல்றேன் பாருங்க, இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங் லிக்விடிட்டி ஏரியா. ஒரு 214 ரூபாய் 220 ரூபாய் வந்ததுன்னா இந்த ஸ்டாக்கை விடாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. என்ன சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு டவுன், இங்க ஒரு ஐ போயிட்டு ஒரு லோ வந்துட்டு, இங்க இருந்து மேல ஒரு ஐ போயிட்டு ஒரு கன்சல்டேஷன் ஆகி ஒரு லோயர் ஃப்ரீஸ் ஆயிட்டு இந்த இடத்துல ஒரு பிரேக்கும் வந்திருக்கு. இந்த பிரேக்கை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த இடம் பாருங்க கிளீனா வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் தெரியுதுங்களா? ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இங்க ஒரு பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்டும் வந்திருக்கு. இப்போ கேண்டல்ல வைப்போம். இந்த ஜோனை வந்து தான் நம்ம சொல்றோம் என்னது, இந்த ஜோனை ஒரு பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம எந்த ஜோனுக்கு மேல நம்ம பை எடுக்க சொன்னோம், ஒரு பை அபவ் 280. அப்போ அந்த 280ன்றது இந்த லெவல் தெரியுதுங்களா? நம்ம எதனால 280 அப்படின்னு சொன்னோம், நம்ம 100% வந்து யாரையும் கோத்து விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்குலாம் சொல்றது கிடையாது. அங்க இருக்கிற லெவல்ஸ் தான் சொல்றோம். அதை எக்ஸிக்யூட் பண்றதும் எக்ஸிக்யூட் பண்ணாம இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம். எனக்கு வந்து பர்சனலா வந்து மெசேஜ் போட்டு இப்போ வாங்கலாமா, எப்போ வாங்கலாம், எந்த பிரைஸ்க்கு வாங்கலாம், இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகுமா, நான் வந்து உங்களுக்கு வந்து தனியான ஒரு பிஏ கிடையாது நண்பர்களே. நான் இதை சொல்றதுக்கே பல பேருக்கு ஆள் இல்லாம தவிக்கிறாங்க. அப்போ ஒரு சில பேர் வந்து நைட்டு 10 மணிக்கு டெக்ஸ்ட் பண்றீங்க, சார் இப்போ வாங்கலாமா சார் நைட்டு. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. லேர்ன் அண்ட் தென் ஏர்ன். லேர்ன் பண்ணாம இங்க வந்து யாராலுமே ஏர்ன் பண்ண முடியாது. மார்க்கெட்ல வந்து டிசிப்ளின் லேர்னிங் இல்லைன்னா ஏர்னிங்ஸ் எடுப்பது ரொம்பவும் சிரமம். அப்போ இந்த 280க்கு மேல உடைச்சதுன்னா மார்க்கெட் ஒரு 300, இந்த 300ஐயும் உடைச்சதுன்னா மார்க்கெட் எந்த லெவலுக்கு போகும்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகும். அப்போ ஒரு சப்போர்ட் எது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு தெரியுதுங்களா? அப்போ உங்க லாங் கன்சால்டேட் வருதுன்னா எதனால வருது, எனது இந்த இடத்துல வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அந்த மேனுஃபேக்சருக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதெல்லாம் தான் டெக்னிக்கல்ஸ். லேர்ன் பண்ணுங்க, ஏன் பண்ணுங்க. பிரைஸ் ஆக்ஷனை ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல ஜாயின் பண்ணலாம். ஜூலை 6 வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் கிளாஸஸ். வெபினார், லைவ் வெபினார் தான் போகும் வியா கூகுள் மீட். கிளாஸஸ்க்கு உண்டான டீடைல்ஸ் என்ன ஏதுன்னு வேணுன்ற நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் தென் ஜிபே பேமெண்ட் நம்பர் இதுதான், டெக்ஸ்ட் பண்ணுங்க. கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள்
பேமெண்ட்டை போட்டிங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணி விடுங்க ஸ்க்ரீன்ஷாட்டை. அண்ட் இன் 6 PM to 8 PM எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தான் 6 PM to 8 PM. டோட்டலி 8 செஷன் போகும். ட்ரெயினர் நான் தான். தமிழில் மட்டும் தான் போகும். நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ். ரெக்கார்டிங் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களான்னு பல பேர் கேட்குறீங்க. ரெக்கார்டிங் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை அப்படின்றதா சொல்லலாம். பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் சேனலை 4 பேருக்கு சொல்லுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவை மேக் பண்றேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா. நன்றி, வணக்கம்.